வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே அலசட்டி கிராமத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்த நிலையில் வனத்துறையினரை கண்டித்து தேன்கனிக்கோட்டையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆனந்தபாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்தபாபு, தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிற பொதுமக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரம். வணக்கம் கனிமொழி. ஒசூர் அடுத்த அலசட்டி கிராமத்தில் நேற்று இரவு வீட்டிற்கு அருகிலேயே உள்ள தனது விளைநிலத்திற்கு சென்ற போது திம்மராயப்பா என்பவரை ஒற்றை காட்டு யானை தூக்கி வீசியதில் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இந்த காட்டு யானைகள் தாக்கி உயிரிழப்பது என்பது இந்த மே மாதத்தில் மட்டும் கடந்த 15 தினங்களில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து யானைகள் தாக்கி மனித உயிர்கள் நடைபெற்று வரும் நிலையில் இதை தடுக்க வனத்துறையினர் கிராமங்களை ஒட்டி இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் மின்வேலிகள் அமைக்க வேண்டும், யானைகளை கண்காணிக்க வேண்டும் என தொடர் கோரிக்கைகள் விடுத்து வரும் நிலையில் தொடர்ந்து யானைகளால் மனித உயிர் பலிகள் நடைபெற்று வருவதை கண்டிக்கும் வகையிலும் வனத்துறையினரை கண்டித்து உறவினர்கள், அதாவது அலசட்டியில் உயிரிழந்த திம்மராயப்பா உறவினர்கள் தேன்கனிக்கோட்டையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு செல்லும் சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். வனத்துறையினருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய நிலையில் வனத்துறையினர் மற்றும் தனி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்கள் சமாதானம் செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்தபாபு. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.